ஹாய் ஹலோ வியூவர்ஸ். நம்மளோட வைரல் சூறாவளி சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் வருடம் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து வெளிவந்த படத்தின் பெயர் தான் மகாராஜா. இந்த படத்தின் இயக்குனர் நித்திலன் அவர்கள் இந்த படத்தை கதையவும் சரி படத்தையும் சரி நல்லா இயக்கியிருக்காரு, நல்லா சிந்திச்சிருக்காரு. நித்திலன் அவர்கள் இந்த கதையை எப்படி சிந்திச்சாருன்னு தெரியல. ஆனா இவர் சிந்திச்ச விஷயமும் சரி, சொல்லக்கூடிய விஷயமும் சரி, ஒரு விஷயம் இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு நல்லா புரியும். தன் வினை தன்னை சுடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரியான படம் தான் இந்த மகாராஜா. இந்த படத்தை நீங்க மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. நான் பார்க்கும் பொழுது, இந்த படத்துல பார்க்கும் பொழுது எனக்கு ஊஸ்பம்ஸ் கேட்டுச்சு. அதுக்கு அடுத்ததா என்னோட கண்கள்ல என்னையே அறியாம கண்ணீர் வந்தது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பு அந்த மாதிரி, எடுத்த விஷயம் அந்த மாதிரி, அதுல சொல்லியிருக்கக்கூடிய எமோஷனல் அந்த மாதிரி, அந்த கதையோட ஃபீலிங்ஸ் வேற லெவல்னு சொல்லலாம். நீங்க மறக்காம இந்த படத்தை பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு படம். இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்திற்காக இந்த படத்துக்கு மறக்காம ஒரு ஆஸ்கர் அவார்டோ ஒரு நேஷனல் அவார்டோ கொடுத்தா உண்மையவே ஒரு சிறந்த படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக நான் நேஷனல் அவார்டு தரணும்னு சொல்றேன்னா, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்துல. அதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தை எடுக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. யாருக்கு எந்த சைட்ல இருந்து கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதெல்லாம் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா விஜய் சேதுபதியோட நடிப்பை பார்க்கும்போதும் சரி, அவரோட உழைப்பை பார்க்கும்போதும் சரி, அவர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது படத்தை பார்க்க. இதுல நடிச்சிருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களுக்கு நான் உண்மையாவே தலை வணங்குறேன். ஒரு நடிகர்கள் ஒரு 50வது படம் நடிச்சு வெளிவருதுன்னா அதற்காக அவங்க நிறைய கதைகளை கேட்டு ஏதாவது ஒரு சிறந்த ஒரு கதையை தேர்வு செஞ்சு அதில் நடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்திருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு எளிமையான ஒரு கதையை தேர்வு செஞ்சு அந்த கதையோட சிறப்பு தன்மையை வெளிப்படுத்தி அதுல அவரோட நடிப்பை மிகவுமே வெளிப்படுத்தி அந்த கதையை மெருகேற்றிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். அந்த கதையில அவர் இளமையா வர தோற்றமா இருக்கட்டும், முதுமையான ஒரு தோற்றமா இருக்கட்டும், அதுல சண்டை காட்சிகளா இருக்கட்டும், ஒரு சோக காட்சியா இருக்கட்டும், ஒரு அழுகாட்சி காட்சியா இருக்கட்டும், அவர் உண்மையாவே இதுல அவரை ஈடுபடுத்தி அவர் முழுமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துல பாய்ஸ் படத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன் இதுல நடிச்சிருக்காரு. இன்றைய காலகட்டத்துல சினிமாங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒருத்தன் தான் நானும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு படத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி ஒர்க் பண்ண ஒரு சில விஷயங்களை வச்சு சொல்றேன். இந்த கதையை இயக்கிய நித்திலன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல படம். எல்லாருமே போய் பாருங்க. மறக்காம இந்த படத்தை பத்தி உங்க நண்பர்களுக்கிட்ட சொல்லுங்க. நம்மளோட வைரல் சூறாவளி சேனலுக்காக உங்களோட ஒத்துழைப்பை தாங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.